நம்மில் பலர், அப்பாடா இன்னைக்கு எவ்வளவு டென்ஷன், இல்லனா இந்த வேலை அவ்வளவு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம். ஆனா சத்குரு என்ன சொல்றார் தெரியுமா? மன அழுத்தம்ங்கிறது வேலையோட தன்மைனால வர்றதில்ல, உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்காததால, உங்களை நீங்க சரியா கையாள தெரியாததால தான் வருது. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அவர் சொல்றது என்னன்னா, உங்க உடலை, மனதை, உங்க சக்தியை எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியலனா மன அழுத்தம் தானா வருங்கிறார். நாம ஒரு தெளிவான மனநிலையில இருக்கும்போது மன அழுத்தத்துக்கு இடமே இல்லைன்னு அவர் உறுதியா சொல்றார். சரி, அப்ப இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு அவர் என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். 1. எப்பவும் ரிலாக்ஸா இருங்க. என் வேலை ரொம்ப கஷ்டம், அதனால நான் டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் கிடையாதுங்கிறார் சத்குரு. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அது உங்களை பாதிக்க கூடாது. உடம்பு வேணா சோர்வாகலாம், ஆனா மனசுல ஒரு அழுத்தம் வர்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. பல பேர் நான் ரிலாக்ஸா இருக்கணும்னா நான் வேலையை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சத்குரு வேலையை தீவிரமா செய்யணும், அதே சமயம் மனசுக்குள்ள ரிலாக்ஸா இருக்கணும், அதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்றார். 2. தியானம், உள்ளுக்குள்ள ஒரு அமைதி. மன அழுத்தத்தை போக்குறதுக்கு தியானம் ஒரு பெரிய மருந்துங்கிறார் சத்குரு. அது மன அழுத்தத்தை போக்குறது மட்டுமல்ல, நம்மள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுமாம். அந்த நிலைமையில மன அழுத்தம்ங்கிற பேச்சே கிடையாதாம். சத்குருவோட ஈஷா கிரியா மாதிரி எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தியான பயிற்சிகளை அவர் ரொம்பவே பரிந்துரைக்கிறார். இந்த மாதிரி தியானங்கள் நம்ம உடலையும் மனசையும் அமைதிப்படுத்த ரொம்ப உதவும்னு சொல்றார். 3. சின்ன யோகா போதும். யோகா பண்ணினாதான் மன அழுத்தம் போகுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, சில ரொம்ப எளிய யோகா பயிற்சிகளை செஞ்சாலே போதும். நம்ம நாடி துடிப்பெல்லாம் கம்மியாகி உடல் துடிப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்குமா. இது மன அழுத்தத்தை குறைக்க ரொம்ப உதவும். 4. உங்க உள்மனசை பலப்படுத்துங்க. ஒரு போராட்டம் இல்லாம நம்ம உடலும் மனதும் உணர்வுகளும் வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்ளணும்னா முதல்ல நம்ம உள்மனசை ஒரு குறிப்பிட்ட வழியில ஒரு குறிப்பிட்ட உறுதியோட நிலைநிறுத்தணும்னு சொல்றார் சத்குரு. உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் இல்லாதப்பதான் வெளியில வர்ற பிரச்சனைகளையும் நாம நல்லா சமாளிக்க முடியும்னு அவர் சொல்றார். இது ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? 5. நல்ல தூக்கம் முக்கியம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா மன அழுத்தத்தை குறைக்க இது ரொம்ப முக்கியம்னு சத்குரு வலியுறுத்துறார். தினமும் 7-9 மணி நேரம் நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம். இது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசோல்ங்கிற ஹார்மோனோட அளவை குறைக்க உதவுமாம். இந்த கார்டிசோல் தான் மன அழுத்தத்துக்கு ஒரு முக்கிய காரணம். மொத்தத்துல சத்குரு என்ன சொல்றாருனா, மன அழுத்தம்ங்கிறது பெரும்பாலும் வெளியில இருக்கிற விஷயங்களால வர்றதில்ல, நம்ம உள்மனசை நாம எப்படி நிர்வகிக்கிறோங்கிறது தான் அதுக்கு முக்கிய காரணம். தியானம், யோகா, நல்ல தூக்கம் மற்றும் நம்ம உள்நிலையை மேம்படுத்துறது மூலமா மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு அவர் சொல்றார். இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி பாத்திருக்கீங்களா?